தர்ஷினி ஜனனி மேலேயே பழிய போடுறாங்க. இவங்க தான் என்னை கடத்தினது அப்படின்னு ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாங்க. இதை பார்த்த விசாலாட்சிக்கு ஈரக்கோழியே நடுங்கி போகுது. ஏண்டி, அவளுக்காண்டு இல்லைனாலும் அவள் வயிற்றில் வளர குழந்தைக்காவது தயவு செய்து உண்மையை சொல்லிடுமா. ஜனனி உனக்கு ஒரு நாளும் அந்த மாதிரி ஒரு கொடுமையை செஞ்சிருக்க மாட்டா. அவள் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். எதுக்காகடி மாற்றி சொல்கிற, உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க. இதை பார்த்த தர்ஷினிக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜனனி ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் இதை இப்படியே விடக்கூடாது. தர்ஷினியோட மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தர்ஷினிக்கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஈஸ்வரி அதை தடுத்து தடுத்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜனனி, மதிவதனி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. நீ கவலைப்படாத ஜனனி, எனக்கு தெரியும், ஒரு சிஸ்டம் எனக்கு தெரியும். அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். யாரெல்லாம் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வீட்டிலே போய் ஒரு வக்கீலோ இல்லை ஜட்ஜோ போய் விசாரணை நடத்துவாங்க. அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. இதை ஒரு ஃபைல் பண்ணி நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தர்ஷினியை செப்பரேட்டாக வச்சு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி யாருடைய தொந்தரவும் இருக்காது. ஈஸ்வரி அந்த மாதிரி யாருமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இல்லை, இந்த மாதிரி உன் மேலே பழிய போடுறால, இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் வந்துச்சுன்னா உனக்கு தான் அது பெரிய ஆபத்தாக ஆகும். அதனால் தர்ஷினியோட மனசில் இருக்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரத்துக்காக நான் லாயருங்களை உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறேன். லாயருங்க வந்து தர்ஷினிக்கிட்ட பக்குவமாக பேசி உண்மையெல்லாம் வாங்கிடுவாங்க. அவங்க மனசில் என்ன பயம் இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிட்டா போதும். கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட சொல்லாத உண்மையை கூட அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அப்படி பேசுவாங்க. தர்ஷினியோட மனசில் இருக்கிற பயத்தை வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. ஆனால் இதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. யார் ஒத்துக்குனா என்ன, ஒத்துக்கலைனா என்ன? நம்ம கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வக்கீலை கூட்டிகிட்டு போனோம்னா யாரும் நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியாது. கோர்ட் ஆர்டரை எல்லாரும் ஒபே பண்ணி தான் ஆகணும். ஆஸ் ஏ கலெக்டராக நான் ஆர்டர் கொடுக்குறேன், இதுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். யாருமே இதுக்கு தடையாக இருக்க முடியாது, என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. ஓகே மேடம், நான் உங்களை நம்பாமல் வேறு யாரை நம்ப போகிறேன்? நீங்கள் சொல்கிறது மட்டும் நடந்துடுச்சுன்னா தர்ஷினியோட மனசில் இருக்கிற பயம் வெளியே வந்துடும். அவள் யாரை பார்த்து பயப்படுறா, எதுக்காக பயப்படுறா, எதுக்காக என் மேலே பழிய போடுறா, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறத விட அவளுடைய மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோ, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவள் மனசில் ஏதோ வச்சு குழப்பிக்கிட்டு இருக்கா. அதிலிருந்து அவளை வெளியே கொண்டு வரணும். இது அவளுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஜனனி, யூ ஆர் கிரேட். இப்போ கூட உங்களை பற்றி நினைக்காம தர்ஷினியை பற்றி நினச்சி இந்த கேஸை மூவ் பண்ணலான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி நினைக்க உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. சரி மேடம், நம்ம ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வா, இப்போயே போய் ஃபைலை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மதிவதனி. அங்கே போய் ஒரு கேஸை கொடுக்குறாங்க. அதுக்கு அப்பீலும் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நேராக ஒரு வக்கீலை போய் பார்க்குறாங்க. அவங்க கவர்மெண்ட் வக்கீலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. ஒரு வயதான லேடியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க இந்த மாதிரி எத்தனையோ கேஸை டீல் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேருடைய பயத்திலிருந்து அவங்கள வெளியே வர வச்சு உண்மையை சொல்ல வச்சுருக்காங்க. இவங்க தான் நம்மளுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க மதிவதனி. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி ஜனனி, சக்தி, மதிவதனி எல்லாரும் காரில் ஏறி கிளம்புறாங்க. பின்னாடியே வக்கீல்களும் அவங்களுடைய காரில் வராங்க. நேராக ஆதிகுணசேகரன் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே, ஏய் நில்லு நில்லு நில்லு, நீ எதுக்கு இங்கே வந்த? ராவணன் தம்பிக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுக்குறியான் இந்த ஜனனி புள்ள கூட சேர்ந்துக்கிட்டு. உனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிகுணசேகரன். போதை நிறுத்துறீங்களா? அவருடைய புராணத்தை பாடுறதுக்காகவோ இல்லை அதை கேட்கறதுக்காகவோ நான் இங்கே வரல. தயவு செய்து அந்த மேட்டரே எடுக்காதீங்க. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு அரக்கனை போய் நல்லவனை சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனுடைய உண்மையான முகம் தெரியும் போது உங்களுக்கு எல்லாமே தானாக புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. அந்த பிள்ளைய போய் அரக்கன்னு சொல்லுது. இது எம்புட்டு பெரிய அரக்கியாக இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இங்கே பாரு, மைண்டை அடக்கி பேசு.
ஏதாவது வார்த்தையை விட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க மதிவதனி. ஆமாம் அத்தா, பயந்துட்டோம், நாங்கள் பயந்துட்டோம், போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் உள்ளே போகிறாரு. வக்கீலுங்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வராங்க. ஏ, இது என்னது, யார் இவங்கெல்லாம், எதுக்காக இவங்களை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க ஆதி குணசேகரன். இங்கே பாருங்க, நாங்கள் ஆர்டரோடு வந்திருக்கோம், எங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, நாங்கள் தர்ஷினி கூட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. அவள் என் புள்ளக்கிட்ட பேசுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும், கோர்ட் ஆர்டர்லாம் வச்சு என் புள்ளக்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி குணசேகரன். இந்த சத்தத்தை கேட்டு கதிர் வெளியே வராரு. என்னடா இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதை பாருப்பா, கோர்ட் ஆர்டரா, தர்ஷினி கிட்ட விசாரணை பண்ணணுமா, பாரு ஜட்ஜி வக்கீல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஆதி குணசேகரன். அப்போ ஈஸ்வரியும் சொல்கிறாங்க, இதை பாரு ஜனனி, எதுக்காக தேவையில்லாமல் அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குற, நேற்று கூட அத்தை வந்து பேசின உடனே அவள் எப்படி மயக்க போட்டு விழுந்தா தெரியுமா, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ரெக்கவர் பண்ணி இப்போ தான் நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம், அது உனக்கு பிடிக்கலையா, எதுக்காக இப்படி அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செய்து அவளை உயிரோடு விட்டுடு அப்படின்னு சொல்லி அழறாங்க. அக்கா, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, அவள் இப்போ தான் ரொம்ப டார்ச்சராக இருக்கா, மனசில் எதையோ போட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கா, அது எவ்வளோ பெரிய டார்ச்சர் தெரியுமா, அதிலிருந்து அவளை ரிலீஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த மன அழுத்தமே அவளை கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஜட்ஜி சொல்கிறாங்க, இதை பாருங்க, நம்ம யாருக்கிட்டேயும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, தர்ஷினி பாப்பா எங்கே சொல்லுங்கள், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜ். மேடம், அவன் ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு கதிர். இதை பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க, எங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேசிட்டு அமைதியாக போயிடுவோம், எங்களை தடுத்து நிறுத்துனீங்கன்னா எல்லாரையும் கைது பண்ண வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீலும் ஜட்ஜும். இதை கேட்டு என்னென்ன கைது கீதுன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட விடப்பா, என்ன பேசி என்ன வாங்கிட போகிறாங்க, எத்தனை முறை கேட்டாலும் என் பொண்ணு அதை தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி குணசேகரன். தர்ஷினி இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு வெளியே வராங்க. இவங்க தான் தர்ஷினியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த வக்கீல். ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள் தர்ஷினி, உங்ககிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும், பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷினி. அப்படி சொல்லுமா அப்படின்றாரு கதிர். இங்கே பாருமா, கோர்ட் ஆர்டரோடு வந்திருக்கோம், நீ ஒரு 10 நிமிஷம் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், உனக்கு தலைவலியெல்லாம் எதுவும் இல்லை, உன் மைண்டை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீ ஏதோ பொய் சொல்கிற, வா ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு ஜனனியும் போகிறாங்க. இல்லைம்மா, யாரும் வேணாம், நானே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வக்கீல் மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் தர்ஷினிக்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, யார் உன்னை கடத்தினாங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தர்ஷினி பொய் சொல்கிறாங்க. இல்லை, இது உண்மை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு பயப்படுற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சு திறமையை வச்சு உண்மையெல்லாம் வாங்கிடுறாங்க வக்கீல். கொஞ்ச நேரம் கழித்து தர்ஷினியை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஜனனி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தர்ஷினி உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதி சைன் வாங்கியிருக்கோம், இதை நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம், நீங்கள் அங்கே அப்பீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மேடம், என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க ஜனனி. இங்கே பாருங்கள், அதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, மோஸ்ட் ஃபேவராக உங்களுக்கு தான் ஃபேவராக இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் தர்ஷினி ஓடி போய் ஜனனியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு எதிராக தான் சொல்லிட்டேன், அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இவ இப்படி போய் ஜனனியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா, இத்தனை நாளாக ஜனனி தான் என்னை கடத்தினதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ வந்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா, தர்ஷினி பொய் தான் சொன்னான்னு இப்போ புரியுதா, இவ எதையோ மனசில் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி.